ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோடு இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அதே இரவு பங்களாவின் அந்த இருண்ட அறையில் மேசை மீது கிடந்த புகைப்படத்தை பார்த்தபடியே நிலாவின் அம்மா அமைதியாக இருந்தார். விக்ரம் எதிரே நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் இருந்த அந்த நக்கல் சிரிப்பு மாறவே இல்லை. என்னாச்சு? இவ்வளோ நேரம் ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ மட்டும் அமைதியாக இருக்கீங்க. அந்த ஃபோட்டோ பார்த்ததும் பயம் வந்துடுச்சா? இல்லை பல வருஷமாக மறைச்சி வச்சுருந்த விஷயம் இப்போ வெளியே வந்துடும்னு கவலையா? ஆனால் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் பல வருஷமாக காத்திருந்த விஷயம் இப்போ நடக்க போகுது. உண்மை வெளியே வரப்போகுது. அந்த உண்மை வெளியே வந்ததுமே அர்ஜுன் லைஃப்பும் மாறும், நிலா லைஃப்பும் மாறும் என்று விக்ரம் கூறிக்கொண்டிருக்க, நிலாவின் அம்மா தைரியமாக அவன் முகத்தை நேராக பார்த்தார். உனக்கு இன்னும் புரியலை விக்ரம். சில உண்மைகள் வெளியே வந்தால் வாழ்க்கை மாறும். சில உண்மைகள் வெளியே வந்தால் உறவுகளோடையும். ஆனால் சில உண்மைகள் வெளியே வந்தால் பல வருஷமாக காத்திருந்த கணக்கு முடியும். நீ இப்போது வெற்றி அடைஞ்ச மாதிரி சிரிக்கிற, ஆனால் உன்னோட முடிவு நெருங்கிக்கிட்டே இருக்கிற. அதை மட்டும் நீ இன்னும் புரிஞ்சுக்கல என்றார் தைரியமாக நிலாவின் அம்மா. ஆனால் விக்ரம் மீண்டும் நக்கலாகவே சிரித்தான். அர்ஜுன் மேலே இவ்வளோ நம்பிக்கையா? அந்த பையன் என்ன செய்யப்படுறான்? என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் கோவப்படுவான், கத்துவான், என்னை தேடுவான். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதும் அவனே உடஞ்சிருவான். அவனால் தாங்க முடியாத உண்மை நான் மறைச்சி வச்சிருக்கேன் என்றான் தைரியமாக. அதே நேரத்தில் பென்த் ஹவுஸ் பால்கனியில் அருகே நிலா நின்றிருந்தாள். வெளியே மழை பெய்யவில்லை. ஆனாலும் மழை பெய்துவிட்டு போன குளிர்காற்று இன்னும் இருந்தது. அர்ஜுன் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்ன, ஏன் அப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு முழு நாளுமே ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன விஷயம் அர்ஜுன் என்று விசாரித்தாள் நிலா. அர்ஜுன் ஒரு சின்ன சிரிப்புடன் அவள் அருகே வந்து நின்றான். நீ எப்படி இவ்வளோ ஈஸியாக என்னை புரிஞ்சுக்கிற? நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கூட சில நேரம் எனக்கே புரியாது. ஆனால் நீ 2 நிமிஷம் பார்த்தாலே என்னை கண்டுபிடிச்சிடுற. அது எப்படி என்று கேட்டான் அர்ஜுன். நிலா சிரித்தாள். அது ஈஸி தான். நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் முகத்தை கட்டுறீங்க, ஆனால் என்கிட்ட வேறு மாதிரி இருக்கீங்க. அதனால தான் உங்கள் கண்ணில் கோபம் தெரியும், ஆனால் அந்த கோபத்துக்குள்ளே நிறைய காயமும் தெரியும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் சில நேரம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. இது உங்கள் அமைதியில் தெரியும் என்றாள் மெதுவாக. அர்ஜுன் சில நொடிகள் பேசவில்லை. நிலா, ஒரு நாள் என்னை பற்றி உனக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு உண்மை தெரிய வந்தா என்னடி பண்ணுவ நீ? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த உண்மை உங்களை மாற்றுமா? நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்களா? உங்கள் மனசை மாற்றுமா என்று கேள்விகளை அடுக்கினாள். இல்லை என்று உடனே கூறினான் அர்ஜுன். அப்போது எனக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் உங்கள் பாஸ்ட்டை காதலிக்கல, நான் உங்களை காதலிக்கிறேன். நீங்கள் யாராக இருந்தீங்கன்றது இல்லை, நீங்கள் இப்போ யாராக இருக்கீங்கன்றது தான் முக்கியம். அந்த வார்த்தைகள் அர்ஜுனை சில நொடிகள் அமைதியாக்கின. அவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான். என் லைஃப்பில் யாரும் என்கிட்ட இப்படி பேசினதில்லை. எல்லோரும் என்னை பார்த்து பயந்தாங்க. சில பேர் மரியாதை கொடுத்தாங்க, சில பேர் என்னை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது நீ மட்டும்தாண்டி. நிலா க்யூட்டாக சிரித்தாள். அதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட வேணாம். ஏன்னா இனிமேல் உங்களை விடப்படுறதா இல்லை. அந்த நொடியே அர்ஜுனின் ஃபோனின் ஒலித்தது. அவன் ஸ்க்ரீனை பார்த்ததும் முகம் வாரிவிட்டது. ரகு கோலிங் என்று நிலா மெதுவாக
குறும்புத்தனமாக கூறினாள். அர்ஜுன் கோலை அட்டன் பண்ணினான். சொல்லு. அண்ணா, லொக்கேஷன் கிடச்சிருக்கு. மகாபலிபுரம் ரோட் சைட் ஓல்ட் ஃபேக்டரி. விக்ரம் அங்கே தான் இருக்கான். சான்ஸ் அதிகம். நம்ம பாய்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிலே பண்ணாமல் வந்துடுங்க என்றான் ரகு. அந்த ஒரு தகவலின் போது அர்ஜுனின் முகம் முழுவதும் மாறியே விட்டது. நிலா அதை கவனித்தாள். அர்ஜுன், நீங்கள் போகணுமா என்ன என்று மெதுவாக கேட்டாள். ஆமாண்டி, நான் கட்டாயம் போய் தான் வேணும். ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குமா அர்ஜுன்? இருக்கலாம். ப்ளீஸ் அர்ஜுன், திரும்பி வந்துடுங்க. அந்த கேள்வி கேட்ட விதத்தில் இருந்த பயம் அர்ஜுனுக்கு புரிந்தது. அவன் அவளை அருகே வந்து நின்றாள். நான் உன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அது மீறுற பழக்கம் எனக்கு இல்லை. என்ன நடந்தாலும் திரும்பி வருவேன். நீ என்னை நம்புகிற மாதிரி நான் உன்னோட காத்திருப்ப நம்புகிறேன் என்றான் அவன் ஒரு உறுதியான குரல். பிறகு அவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அந்த நொடியை நினைவில் பதிக்கிற மாதிரி. நிலா கண்களை மூடிக்கொண்டாள். சீக்கிரம் வாங்க அர்ஜுன் என்று மட்டும் சொன்னார். 1 மணி நேரம் கழித்து மகாபலிபுரம் ரோட் உள்ள பழைய ஃபேக்டரியில் எஸ்யூவி கார்கள் வரிசையாக நின்றிருந்தன. அர்ஜுன் காரிலிருந்து இறங்கியதும் எல்லோரும் அமைதியாக நின்றார்கள். ரகு அவன் அருகே வந்தான். அண்ணா, உள்ளே மினிமம் 30 பேர் இருப்பாங்க. ஹெவி வெப்பன்ஸ். நம்ம பிளான் பண்ணிட்டு போகலாம் என்றான் ரகு. அர்ஜுன் ஃபேக்டரியை பார்த்தபடியே நின்றான். ரகு, 15 வருஷமாக நான் இந்த ஆன்சருக்காக தான் காத்திருக்கேன். அந்த ஆன்சர் உள்ளே இருக்குது. இப்போது பிளான் பண்ணுற மூடில் நான் இல்லை. இன்றைக்கி ஒரு கணக்கு முடிக்கணும் என்று அர்ஜுன் பேசிக்கொண்டே மாஃபியா தலைவனுக்கே உரித்தான மாஸ் நடியுடன் நேராக நடந்தான். அண்ணா, கேர்ஃபுல் என்று சொல்லிக்கொண்டிருக்க ஃபேக்டரி கதவுகள் உடைந்து திறந்தது. உள்ளே இருந்த ஆட்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். டேய் அர்ஜுன் என்று ஒருவன் கத்தினான். போஸுக்கு சொல்லுடா, அவனை நிறுத்துங்க, ஷூட் பண்ணு என்று பல குரல்கள் கேட்க, யாரும் சுடாதீங்க என்ற சத்தம் மாறி மாறி கேட்டது. ஆனால் சில நிமிடங்கள் அங்கே நின்றிருந்த எல்லோரும் ஒரே விஷயம் மட்டும் புரிந்தது. அர்ஜுன் கோபத்தோட வந்தா அது சண்டை இல்லை, அது புயல்னு. ஒருத்தன் செயின் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தான். அர்ஜுன் அவன் கையை பிடித்து இழுத்து முழங்காலால் வயிற்றில் அடித்தான். மற்றொருவன் கத்தியை எடுத்தான். அவன் அட்டாக் பண்ண முன்னாடியே அர்ஜுன் திரும்பி அவன் முகத்தில் அடித்தான். இரத்தம் தரையில் சிதறியது. 3வது ஆள் பின்னாடி இருந்து வந்தான். அவன் கையை பிடித்து தூக்கி இரும்பு பெட்டியின் மேலே வீசினான். ஃபேக்டரி முழுக்க கத்தல்கள் மற்றும் அடிவிலும் சத்தங்களுடன் இரும்பு விழும் சத்தங்கள் அனைத்தும் கலந்திருந்தது. இறுதியாக ஃபேக்டரியில் இருந்த சேர் அருகே வந்து நின்றான். அங்கே விக்ரம் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் கைத்தட்டி கொண்டே எழுந்தான். வெல்கம் பேக் அர்ஜுன். 15 வருஷம் கழிச்சும் உன் கோபம் கொஞ்சம் கூட குறையலை போல என்று சிரித்தான் அவன். அர்ஜுன் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். எங்க நிலாவோட அம்மா எங்க என்று கேட்டான் அர்ஜுன் தளராத கோபத்துடன். அவ்வளோ அவசரமா என்ன? பழைய நண்பனை பார்த்ததும் ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டியா? உன் அண்ணன் இருந்திக்க இப்படி நடந்திருக்க மாட்டான் என்றான் விக்ரம் நக்கலாக. அந்த பெயர் கேட்டதும் அர்ஜுனின் கண்கள் மாறின. அவன் நேராக விக்ரமின் சட்டையை பிடித்து சுவரில் மோதிவிட்டான். யான் பேரை கூட நீ உன் வாயால் சொல்லாத என்று பற்களை கடித்தபடி கூறினான் அர்ஜுன். விக்ரம் சிரித்து கொண்டே ஃபேக்டரியும் அதிர வைத்தது. இன்னும் உண்மை புரியல அர்ஜுன். ஒரு நொடி கூட யோசிக்காமல் விக்ரமை தள்ளிவிட்டு பக்கமாக உருண்டான். உன்னை நீ வெறுக்காரு. அவன் நின்றிருந்த இடத்தை கிழித்து கொண்டு விக்ரம் நக்கலாக.
அர்ஜுன் டேய், அவன் யாருடா கழுத்தை உன்னை ஷூட் இறுக்கமாக பண்ண சொன்னது? பிடித்திருந்தான். என்ன என்று உண்மை? விக்ரம் கோபமாக கத்தினான். விக்ரம் அவன் ஆனா கண்களை நேராக அதற்குள் பார்த்து அர்ஜுன் மேலே பாய்ந்து நிலா விட்டான். யாருன்னு உனக்கு தெரியுமா இரும்பு படிக்கட்டில் உண்மை 3 தெரிஞ்சா படிகள் அவளை ஒரே கால் வைக்க தடவையில் முடியாதுடா தாவி ஏறினான். என்றான் விக்ரம். மேலே இருந்தவன் அந்த ஒரு நொடி மறுபடியும் அர்ஜுனின் சிகரை கை அழிக்க தானாக முயன்றான். தளர்ந்தது. அதற்குள் அர்ஜுன் அதே அவன் நேரம் கைகளை விக்ரமின் பிடித்து உதட்டில் சுவரில் மோத ஒரு விட்டான். நக்கல் சிரிப்பும் மலர்ந்தது. துப்பாக்கி கீழே விழுந்தது. கேம் இப்போதான் அர்ஜுன். ஏன் முன்னாடி கன் எடுத்தா பெரிய ஆளாடலாம் நினைப்பா என்று அர்ஜுனின் குரல் முழங்கியது. ஒரே அடியில் அவன் கீழே விழுந்தான். அதே நேரத்தில் கீழே இருந்த 10 பேர் ஒரே நேரத்தில் அர்ஜுனை நோக்கி ஓடினார்கள். ரகு கத்தினான், அண்ணா பின்னாடி. ஆனா அர்ஜுன் திரும்பவே இல்லை. ஆள் அருகே வந்தவுடனே முழங்கையால் முகத்தில் குத்தினான். இரண்டாவது ஆளின் கையை பிடித்து சுழற்றி 3வது ஆள் மேல் தூக்கி வீசினான் அர்ஜுன். 4வது ஆள் இரும்பு கம்பியோடு வந்தான். அர்ஜுன் அந்த கம்பியை பிடித்து இழுத்து அவன் வயிற்றில் முழங்காலால் அடித்தான். மீதமிருந்தவர்கள் ஒரு நொடி தயங்கினார்கள். அந்த ஒரு நொடி போதும். அர்ஜுன் அவர்களுக்குள்ளேயே பாய்ந்தான். அடுத்த சில நிமிடங்கள் ஃபேக்டரி முழுக்க கத்தல் சத்தம் மட்டும்தான் மிஞ்சியிருந்தது. தரையில் ஒருத்தர், இன்னொருத்தன் சுவரில், மற்றொருத்தன் இரும்பு பெட்டி மேலே. அவன் நடந்த இடமெல்லாம் எதிரே நின்றவர்கள் கீழே விழுந்தார்கள். ரகு சிரித்து கொண்டே தலையசைத்தான். இதுதான் நம்ம அர்ஜுன் அண்ணா. அதே நேரத்தில் பென்த்ஹவுஸில் இருந்த நிலாவுக்கு திடீரென்று மனது அமைதியாக இல்லை. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தவள் ஃபோனை எடுத்து அர்ஜுனுக்கு கால் பண்ணினாள். சுவிட்ச் ஆஃப் என்று பதில் வந்தது. மறுபடியும் கால் செய்து பார்த்தாள். அதே பதில். அங்கு நிற்க பிடிக்காமல் உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். ஏனோ மனசு சரியில்லை, சீக்கிரம் வாங்க அர்ஜுன் என்று தனக்குத்தானே சொன்னாள். அதே நேரத்தில் அவளுடைய ஃபோன் ஒலித்தது. அன்னோன் நம்பர். சில நொடிகள் தயங்கினாள். பிறகு அட்டன் பண்ணினாள். ஹலோ. மறுபுறம் சில நொடிகள் அமைதி. பிறகு ஒரு பெண்ணின் அழுகை சத்தம் கேட்டது. நிலா, நிலா. அந்த குரல் கேட்ட நொடியே அவள் உடம்பு நடுங்கியது. அம்மா, அம்மா. அவர் கண்களில் தானாக கண்ணீர் வழிந்தது. அம்மா, எங்கே இருக்கீங்கம்மா? அம்மா பேசுங்க. அந்த பக்கம் மூச்சு சத்தம் மட்டும் கேட்டது. அடுத்த நொடியில் ஃபோனை யாரோ பிடுங்கிக் கொண்ட சத்தம். பிறகு விக்ரமின் குரல். அம்மாவை பார்க்கணுன்னா அர்ஜுனை கூட்டிக்கிட்டு வா என்று அவன் கூறி முடித்ததுமே கால் கட் ஆனது. நிலாவின் கை நடுங்க ஆரம்பித்தது. கையிலிருந்த ஃபோன் நழுவி தரையில் விழுந்தது. அவள் கண்களில் இருந்து பயம் மீண்டும் உயிரோட இருந்தது. அதே நேரத்தில் ஃபேக்டரிக்குள்ள விக்ரம் மெதுவாக பின்புறம் இருந்த ரகசிய கதவை நோக்கி நடந்தான். அர்ஜுன் திரும்பி பார்த்தபோது அவன் கதவை திறந்து உள்ளே சென்று விட்டான். விக்ரம் என்று அர்ஜுன் கத்திக்கொண்டே ஓடினான். கதவை திறந்தான். ஆனால் உள்ளே யாரும் இல்லை. ஒரு நீண்ட சுரங்கப்பாதை மட்டும். அங்கு தரையில் ஒரு பழைய வெள்ளி லாக்கெட் ஒன்று கிடந்தது. அதை எடுத்த அர்ஜுனின் கண்கள் உறைந்து போனது. அந்த லாக்கெட் பின்னால் ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்டிருந்தது. நிலா. அவன் மெதுவாக அந்த பெயரை வாசித்தான். இது நிலாவோட லாக்கெட்டா? அதே நேரத்தில் அவனுடைய ஃபோன் ஒலித்தது. ஸ்க்ரீனில் நிலா காலிங் என்று வந்தது. அர்ஜுன் உடனே அட்டெண்ட் பண்ணினான். நிலா. அந்த பக்கம் அழுகை மட்டும் தான் கேட்டது. அர்ஜுன், அர்ஜுன், அம்மா, அம்மா உயிரோடு தான் இருக்காங்க அர்ஜுன். ஆனால் அவள் வாக்கியம் முடிப்பதற்குள் மறுபடியும் அதே குளிர்ந்த குரல்.
அர்ஜுன், இந்த தடவை விளையாட்டு உனக்கு மட்டும் இல்லை, அவளுக்கும். கோல் துண்டிக்கப்பட்டது. ஃபேக்டரி முழுக்க மீண்டும் அமைதி. அர்ஜுனின் கையில் அந்த லாக்கெட். கண்ணில் நெருப்பு. உள்ளத்தில் முதல் முறையாக உண்மையான பயம் உருவாகியது. அர்ஜுன் கையிலிருந்த அலைபேசி மெதுவாக கீழே இறக்கினான். அந்த சில நொடிகள் அவன் எதுவும் பேசவில்லை. சுரங்கப்பாதையில் ஈரமான சுவர்களில் மழைநீர் துளிகள் விழும் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. அவன் மற்ற கையில் இருந்த வெள்ளை லாக்கெட்டை இறுக்கமாக பிடித்தான். அந்த லாக்கெட்டின் பின்னால் பொறிக்கப்பட்டிருந்த நிலா என்ற பெயர் அவன் கண்களில் மீண்டும் மீண்டும் பட்டது. ரகு ஓடி வந்து அவன் அருகே நின்றான். அண்ணா, என்னாச்சு? விக்ரம் எங்க? பிடிச்சிட்டிங்களா என்று ஒரே மூச்சில் கேட்டு முடித்தான். அர்ஜுன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அவன் முகத்தில் கோபம் இல்லை, அதைவிட ஆபத்தான அமைதி இருந்தது. அவன் தப்பிச்சிட்டான் ரகு. இந்த தடவை அவன் ஓடலை. அவன் என்ன அவன் நினச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இது சண்டை இல்லை, இது அவன் போட்ட பிளான். அந்த வலையில் நானே வந்து விழுந்திருக்கேன் என்று கூறினான் அர்ஜுன். ரகுக்கு ஒன்றும் புரியவில்லை. அண்ணா, நிலா ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம். என்ன சொன்னாங்க? அர்ஜுன் ஆழமாக மூச்சு இழுத்து விட்டபடியும், அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்க. ஆனால் விக்ரம் இப்போது அவளையும் இந்த விளையாட்டுக்குள்ளே இழுக்க ஆரம்பிச்சிட்டான். இனி இது என்னோட பழைய கணக்கு மட்டும் இல்லை, நான் காதலிக்கிற பொண்ணோட உயிருக்கும் இதுக்குள்ளே வந்திருக்கு என்று சொன்னான் அர்ஜுன். அவன் பேசிக்கொண்டே இருந்தாலும் அவனின் பார்வை மட்டும் அந்த லாக்கெட்டிலே இருந்தது. ரகு, இந்த லாக்கெட் நிலாக்கிட்ட எப்படி வந்தது? அவளோட அம்மா கிட்டே இருந்து இது விக்ரம் கைக்கு எப்படி போச்சு? பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் அடுத்த மூவ் போடுவான். அதுக்கு முன்னாடி நம்ம அவனை கண்டுபிடிக்கணும் என்றான் தீவிரமாக அர்ஜுன். அதே நேரத்தில் பெந்த் ஹவுஸ் தரையில் நிலா அமர்ந்திருந்தாள். அழுது கொண்டே இருந்தாள். ஃபோன் இன்னும் அவள் கையில் தான் இருந்தது. அம்மா, அம்மா, நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனால் தெரிஞ்சு சந்தோஷப்படணுமா இல்லை உங்களை காமத்த முடியலன்னு அழணுமா? எனக்கு தெரியலம்மா, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று தன்னையே தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். அந்த நேரத்தில் டோர் திறக்கும் சத்தம் கேட்டது. நிலா திடீரென்று எழுந்து ஓடினாள். அர்ஜுன்! கதவருகே நின்றவன் அர்ஜுன் தான். ஆனால் அவன் முகம் மாறியிருந்தது. வழக்கமான அமைதி இல்லை. அவன் நேராக அவளிடம் வந்து நின்றான். நிலா எதுவும் யோசிக்காமல் அவனை இறுக்கமாக கட்டி அணைத்தாள். நான் ரொம்ப பயந்துட்டேன் அர்ஜுன். உங்களுக்கு கால் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அப்புறம் அந்த அன்னோன் நம்பர், அம்மாவோட குரல். அதுக்கப்புறம் அவளால் பேச முடியவில்லை. அவளது வார்த்தைகளை அழுகை குரல் உடைத்து விட்டது. அர்ஜுன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் மெதுவாக அவள் தலையை வருடினான். சில நொடிகள் கழித்து மெதுவாக சொன்னான், நிலா, என்ன பாரு. அவள் கண்ணீரோடு அவனை பார்த்தாள். நான் இருக்கேன், உங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. நான் உயிரோடு கூட்டிகிட்டு வருவேன். இது ஆறுதலுக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, நான் கொடுக்குற வாக்கு. என்னோட உயிர் போனாலும் அந்த வாக்கு மீற மாட்டேன் என்றான் அர்ஜுன். நிலா அவன் கைகளை இறுக்கமாக பிடித்தாள். எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் எனக்கு பயமாக இருக்கு அர்ஜுன். ஏன்னா உங்களை யாரோ என்கிட்டேருந்து பிரிக்க போகிற மாதிரி தோணுது. அந்த ஃபோனில் அவன் பேசுகிறப்போ எனக்கு உடம்பே நடுங்கிடுச்சு என்று கண்ணீரோடு சொன்னாள். அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்தான். பிறகு அவள் நெற்றியில்
மெதுவாக அழுத்தமான ஒரு முத்தத்தை கொடுத்தான். இந்த நெற்றியில் கண்ணீர் வரக்கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக யார் எதிர்த்தானாலும் எதிர்ப்பேன். இந்த சிட்டியை எதிர்க்கணுன்னாலும் எதிர்ப்பேன் என்றான் அர்ஜுன். அதே நேரத்தில் வெளியே விக்ரம் ஒரு பழைய தேவாலயத்தின் உள்ளே நின்றிருந்தான். அவன் கையில் அதே புகைப்படம் இருந்தது. நிலாவின் அம்மா அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தார். நீ அர்ஜுனை அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்ட விக்ரம். அவன் கண்டிப்பாக வருவான் என்றார் உறுதியான குரலில். விக்ரம் சிரித்தான். அதுக்காகத்தான் நானும் காத்துட்ருக்கேன். அவன் வரணும், கோபத்தோடு வரணும், யோசிக்காமல் வரணும். அப்போ தான் நான் ஜெயிப்பேன் என்றான். நீனும் மாறலை என்று நிலாவின் அம்மா சொன்னார். இல்லை, நான் மாறவே இல்லை. மாறினதா அர்ஜுன். அவனுக்கு முன்னாடி யாருமே வீக்னஸ் இல்லை, இப்போ இருக்கு. அந்த வீக்னஸ் பேர் நிலா என்று விக்ரம் சிரித்தான். அதே நேரத்தில் அர்ஜுனின் பென்த்ஹவுஸில் ரகு வேகமாக உள்ளே வந்தான். அண்ணா, ஒரு முக்கியமான தகவல். அர்ஜுன் திரும்பி பார்த்தான். சொல்லு, என்ன விஷயம்? ஃபேக்டரியில் இருந்த ஒருத்தன் உயிரோடு இருக்கான். அவனை நம்ம பாய்ஸ் பிடிச்சிருக்காங்க. அவன் பேச ரெடியாக இருக்கான். விக்ரம் இருக்கிற இடம் தெரியும் போல என்றான். அர்ஜுனின் கண்கள் கூர்மையானது. காரேடு. நிலாவுடனே அவன் கையை பிடித்தாள். மறுபடியும் தனியாக போகாதீங்க. அவன் அவளை பார்த்தான். இந்த தடவை நான் தனியாக போகலை. இந்த தடவை முடிச்சுட்டு தான் திரும்பி வருவேன் என்று சொன்னான் உறுதியாக அர்ஜுன். அவன் கதவை நோக்கி நடந்தான். ரகு. அதே நேரத்தில் ரகுவின் ஃபோன் ஒலித்தது. அவன் அட்டென்ட் பண்ணினான். மறுபுறம் இருந்தவன் பதறிய குரலில் கத்தினான். அண்ணா, நான் பிடிச்ச ஆள் பாய்சன் குடிச்சு செத்துட்டான். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். ரகு அதிர்ச்சியோடு கேட்டான். என்ன சொன்னான்? அந்த பக்கம் இருந்து வந்த பதில், எஸ்டி தோமஸ் சர்ச், மிட்நைட் அலோன். அந்த 3 வார்த்தைகளையும் கேட்டதும் அர்ஜுன் மெதுவாக சிரித்தான். அது சந்தோஷ சிரிப்பு இல்லை, போருக்கு கிளம்பும் மனிதனின் சிரிப்பு. விக்ரம், இந்த தடவை நான் வரேன். வெளியே மீண்டும் மழை ஆரம்பித்தது. இந்த கதையோட அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.